ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஏஐ வந்து கேம் விளையாடுது, மியூசிக் மேக் பண்ணுது, இது போல பல விஷயங்கள் பண்ணுது. பட் இந்த குறிப்பிட்ட ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தரப்போகுது. அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணா இருக்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட் அளவுக்கு பெயிண்டிங்கோ இல்லை இமேஜோ கிரியேட் பண்ண முடியும் இதனால. ஸோ இந்த வீடியோவில் டாலி பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப பெருசாகிட்டு வருது. ஸோ ஏஐ வந்து இந்த வேர்ட் நீங்கள் டேரெக்டாக கேட்கலனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. மிஷின் லேர்னிங் தான். ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆகிடுச்சு. நம்ம லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஓப்பன் ஏஐ விட 2 ஏஐ பற்றி தான் பேச போகிறேன். முதல் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிடி தான். ஸோ ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் மாடல். இது என்ன பண்ண இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஸ்கூல்ஸ்லாம் வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, இது போல் ஆர்டிக்கல் எழுது, ஸ்பீச் எழுதுன்னு. இந்த ஏஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில கீவேர்ட்ஸ் கொடுத்தா போதும். எக்ஸாம்பிள், நான் வந்து வெக்கேஷன் போனேன், இந்த இடத்துக்கு போனேன், இந்த மாதிரி 4-5 கீவேர்டு கொடுத்தா போதும். இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணும். ஸோ ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். கிராமராகவும் சரி, ஸ்பெல்லிங்லேருந்து சரி, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஒன்று தான். ஆக்சுவலாக இது போல் பல விஷயங்கள் பண்ணோம். எக்ஸாம்பிள், இப்போ கிராமர்லி பார்த்துருப்பீங்க. கிராமர்லியில் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது அடுத்த வேர்டு கூட வந்து ஆக்சுவலாக கெஸ் பண்ணும். அது இந்த வேர்டு தான் டைப் பண்ணோன்னு. கிராமர்லி வந்து சென்டென்ஸ் மாத்திரருந்து இது போல் பல விஷயங்கள் பண்ணுது. ஸ்பான்சர் செக்மெண்ட் இல்லாது இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஒரு நல்ல ஏஐ யூஸ் பண்ணுது ஆக்சுவலாக. அது இந்த ஜிபிடி வந்து ஒரு லாங்குவேஜ் மாடலு. அதாவது இப்போ கொடுத்துருக்க விஷயத்துக்கு அடுத்து என்ன வரும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண போகுது. இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், அந்த சென்டென்ஸ்க்கு அடுத்து என்ன வந்தால் கரெக்டாக இருக்குமோ அது ப்ரெடிக்ட் பண்ண போகுது. இது ரொம்ப கிரேசியாக இருக்கும். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான வேலை தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தா போதும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெப்சைட் டெம்ப்ளேட் ரெடி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கோடும் கையில் கொடுத்துருது. அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும், முடிஞ்சிட வேலை. ஸோ கிட்டத்தட்ட டெக்ஸ்ட் பேஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து இது ப்ராசஸ் பண்ண போகுது. ஒரு டெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் அது. ஓப்பன் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இது போல் பல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க் ஓன் பண்ணுறாரு பெரிய ஸ்டேக்கை. ஸோ அந்த ஓப்பன் ஏஐயில் வந்து இன்னொரு விஷயம் பண்ணாங்க. ஜிபிடி வச்சு டெக்ஸ்ட்லாம் ஜென்ரேட் பண்ண முடியுது. பட் அதை யூஸ் பண்ணி நம்ம ஏன் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணக்கூடாது யோசிச்சிருக்காங்க. இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதோட இமேஜ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது சொல்லலாம். இப்போ ஒரு பாதி இமேஜ் இருக்குது, அந்த இமேஜுக்கு அடுத்து இப்போ ஒரு பாதி இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை வந்து நம்ம ஃபில் பண்ணால் எப்படி இருக்குமோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண போகுது. ஸோ இதுக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க, டாலின்னு. ஸோ DALLEன்னு. ஆக்சுவலாக அந்த வாலி படம் கூட இன்ஸ்பயர் பண்ணிக்குது போல் அந்த பேரை. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க போகிறீங்க, அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகுது. இமேஜ்லாம் வரது பார்த்தா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுது. அந்த பக்கம் வந்து இன்னும் பயமாக இருக்குது. ஏன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மார்ட் ஆகிட்டு வருது. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தா போதும், இது போல் இமேஜை ஜென்ரேட் பண்ணுது. இதை வச்சு நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, மீம் பண்ணுறாங்க, ஜோக் பண்ணுறாங்க, பல விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது வந்து ஒரு இன்புட் கொடுக்க போகிறீங்க, அது எது வேணா இருக்கலாம். ஸோ அது 2 விஷயங்களாக இருக்கலாம். அது வந்து ஆக்சுவலாக ரியல் வேர்ல்டில் கிடையாது இமேஜ். பட் இது என்ன பண்ண போகுதுன்னா, ஆக்சுவலாக மிஷின் லேர்னிங் வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த ஏஐ என்ன பண்ண போகுதுன்னா, 2 இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ண போது. நம்ம எப்படி டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் அது மாதிரி. இப்போ ஒரு கேட் வந்து ஃபீல்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீல்டு வந்து தனி இமேஜாக இருக்கும், கேட் தனி இமேஜாக இருக்கும். அது 2 பார்த்திங்கன்னா சேர்த்து ஜென்ரேட் பண்ண போகுது. ஸோ ஃபில் பண்ணது சொல்லலாம். நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை ஃபில் பண்ணுது. ஆக்சுவலாக அது ஏஐ வந்து பார்த்திங்கன்னா பின்னக்கல் சொல்லலாம். இமேஜ் ப்ராசஸிங் வந்து பல வருஷங்களாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஃபோட்டோஷாப் எடுத்துக்கலாமே. ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் அவர் ஃபில்லுன்னு இருக்குது. இது என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ ஒரு இமேஜில் ஒரு இடம் தேவையில்லை வச்சுக்கோங்களேன், அது வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் ஒன்றுமே கிடையாது, ஒரே கிளிக்கு தான் ஆக்சுவலாக. இது வந்து மற்ற சுற்றி இருக்க இடத்த வந்து கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ண போகுது. இந்த டாலியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே விஷயம் தான் பண்ண போகுது. பட் என்னன்னா, இன்புட்டாக வந்து நம்ம டெக்ஸ்ட் தரோம், அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய விஷயம் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டோட்டல் ஸ்டோரியை சொல்லணும் கிட்ட. பட் இருந்தாலும் இந்த ஏஐக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நியூரல் நெட்வொர்க் இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் லேர்னிங்கை டோட்டலாக பாசிபிள் ஆக்குது. ஸோ ஓப்பன் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜிபிடிக்கும் சரி, இந்த டாலிக்கும் சரி, 2த்துக்குமே வந்து ஏபிஐ பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏபிஐயை வச்சு மற்ற ப்ரோக்ராமர்ஸும் சரி, மற்ற கம்பெனியும் சரி, அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிராமர்லேயும் வந்து இது போல் வந்து ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை அவங்களே பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏபிஐ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து மற்ற பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போது அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு அந்த லாங்குவேஜ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணலாம். அதனால தான் வந்து பல இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை ஏஐ சொல்கிறேன். இதோட டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு.
பில்லியன் கணக்கில் பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்களாம். அது என்ன தெரிஞ்சுக்கோனா பட் பெரிய அமௌண்ட் இது. ஸோ நிறையா இருந்தால் வந்து நிறைய லேர்னிங் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக அந்த டாலி வந்து பார்த்தீங்கன்னா போக வந்து இன்னும் ஸ்மார்ட் ஆகிட்டு இருக்க போது இன்னும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிஷின் வந்து இன்னும் லேர்ன் பண்ணும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து. ஸோ இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் கரெக்டாக பண்ணுது. எதை தவிர கேட்டிங்கன்னா வந்து ஹியூமன் ஃபேஸஸ் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியாதனால அந்த டாலியோட ஆக்சுவலி இது யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்க தான் பண்ணி வச்சுருக்காங்க அதை. பட் ஆக்சுவலாக ஓப்பனையோட டாலி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வெப்சைட்டில் காமிச்ச ரிசல்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. சப்போஸ் இப்போ ஓபியான் கிரபி இன் இந்தியா போட்டால் எக்ஸ்ட்ரா ரிசல்ட்ஸ் வரும். டாலி வந்து இமேஜ் கிரியேட் பண்ணது ஓகே, நிறைய இமேஜ் ஜென்ரேட் பண்ணுது. பட் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிபிலிட்டி எடுத்துகிட்டு வருது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டோட இமேஜினேஷன் தாண்டி கூட வந்து இது கிரியேட் பண்ணோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், இது போல் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது பார்க்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு. சில ஆர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கு. சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வினோதமாக இன்புட் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வினோதமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் இமேஜின் பண்ணி கூட பார்த்துருக்க முடியாது, அது பண்ணுது. ஸோ தான் பார்த்தீங்கன்னா வந்து அதான் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், போரட் வந்து அல்கா இருந்தால் எப்படி இருக்கும்னு. போரட் வந்து அல்கா யோசிச்சு கூட பார்க்க முடியாது நம்மளால். இந்த வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேஸ்னு வரும்போது ரொம்ப சூப்பராக, ரிசல்ட்ஸ்லாம் பயமாக இருக்குது பார்க்க. இந்த மெலோடி ஷிப் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா இவங்க அனிமேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஒன்று இமேஜின் பண்ணி பார்த்துருக்காங்க, ஒரு வந்து யோசிக்க வச்சா அவர் கிரியேட்டர் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, நான் எப்படி உருவானேன், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா இது போல் ரிசல்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது டாலி பண்ணல, பட் இருந்தாலும் அது இமேஜின் பண்ணியிருக்காங்க. ஒரு வந்து இது போல் விஷயம்லாம் பார்க்க போது, ரிசர்ன் பண்ண போது, நிறைய லேர்ன் பண்ண போது. ஸோ இப்போதைக்கு டாலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவக்கம் தான். இது போல் பல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது. ஸோ சில பேருக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க ஜாப் ரிஸ்க் பண்ணலாம் அது. பட் நிறைய பேரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண போகுது. பட் டே டு டே லைஃப்பில் வந்து சில டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக போகுது. நம்மள வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஆக்க முடியும். ஸோ நிறைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். இது போல் பல அட்வான்டேஜ் இருக்குது. பட் அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயோட வளர்ச்சி வந்து இன்னொரு விஷயத்துக்கு குறிக்குது. அதான் அந்த பாப் கல்ச்சர் சைட் ஃபை ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சினிஸ்டர் ஆகி நம்ம ஹியூமனிட்டியை வைப் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிள் ஐ ரோபோட் படலாம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. பட் இந்த ஏஐ பற்றி என்ன நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஃபன்னாக கூட இருக்குது. நிறைய மீம்லாம் போட்டுட்ருக்காங்க, மீம் கூட ஜென்ரேட் பண்ணுது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். இது போல் பல கண்டென்ட் சேனலில் போட்டிருக்கேன். பட் ஏஐ பற்றி இன்னும் நிறைய போட போகிறோம். ஆக்சுவலாக இது மட்டும் வந்து NVIDIAவோட ஏஐ பற்றி பேசியிருந்தேன். அவங்க வந்து பல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பாய். வணக்கம் கேமர்ஸ், அப்புறம் பேசிபிள்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக NVIDIA வந்து ஒரு GPU மேனுஃபேக்சர் தான் தெரியும். ஆனால் NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ செக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அப்புறம் எல்லாரையும் ஹெல்ப் பண்ண போது அது பற்றி அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.